மாறாத தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், போற்றுகிறோம். அப்பா நல்லவரே உமக்கு நன்றி. பரிசுத்தரே உமக்கு நன்றி. ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா மாறாத நேசரே உம்மை துதிக்கிறோம். மகிழ்ந்து கலிகூறு என்று சொன்ன தெய்வமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். அதிசயங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். அப்பா நல்லவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். அப்பா உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆவியான தெய்வமே உமக்கு நன்றி. நல்லவரே உமக்கு நன்றி. சிறுமையானவனை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வமே உம்மை துதிக்கிறோம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே எங்களை தெரிந்தெடுத்தவரே உமக்கு நன்றி. அப்பா துன்ப வேளையில் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி சொல்கிறோம். பரிசுத்த தெய்வமே உம்மை துதிக்கிறோம். நல்லவரே உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மாறாத தெய்வமே உம்மை துதிக்கிறோம். மறவாதவரே உம்மை துதிக்கிறோம். அப்பா நேற்றும் இன்றும் எங்களை நடத்தி வருகிற எபினேசரே உம்மை துதிக்கிறோம். அப்பா தலை குனிந்த போதெல்லாம் எங்களுடைய தலைகளை நிமிர பண்ணுகிற தெய்வமே உம்மை துதிக்கிறோம். எங்களை நடத்தி வருகிறவரே உம்மை துதிக்கிறோம். அப்பா எங்களோடு கூட இருப்பவரே உமக்கு நன்றி. பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆவியான தெய்வமே உம்மை துதிக்கிறோம். எங்களை நடத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம். எங்களை விட்டு கொடுக்காத உம்மை துதிக்கிறோம். எங்களை பாதுகாப்பவரே உம்மை துதிக்கிறோம். எபினேசரே உம்மை துதிக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே,
அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆவியானவரே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை கண்டதனால தான் ஆண்டவரே இதுவரைக்கும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபை ஆண்டவரே. உமக்கென்று எங்களை வாழ தெரிந்தெடுத்ததற்காய் உமக்கு நன்றியப்பா. தொடர்ந்து எங்களை நீங்கள் நடத்தி வருகிற உம்முடைய கிருபைக்காய், தயவிற்காய், ஸ்லாக்கியத்திற்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளில் எங்களை நடத்துங்க, எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. ஒருமனப்பட்டு ஜெபிக்க எங்களுக்கு பலனை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே அமர்ந்து கொள்வோம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர். இந்த பாடலை நம் கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர். என்னுடையவர், என் ஆத்மநேசரே. என்னுடையவர், என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. என்னுடையவர், என் நேசகர்த்தரே. என்னுடையவர், என் நேசகர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார்.
பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு இரட்சகர், என்னுடையவர் என் அன்பு இரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவரே இயேசு, இயேசு, அவரே இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவரே இயேசு, இயேசு, அவர் இயேசு, இயேசு, இயேசு. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காது. இந்த பாடலை நாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. நல்ல கரங்களை தட்டி நம்ம உற்சாகமான பாடுவோம். அவரை நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரை நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரை நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரை நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரை நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரை நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரை நம்மை ஆதரிப்பார், அதிசயம்
செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்கச் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்கச் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்கச் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்கச் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அல்லேலூயா. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. இந்த பாடலை நம் கரங்களை தட்டி நாம் பாடும். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே. இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே. எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே.
நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே. எல்லா நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாறினாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாறிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே. இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தேற்றி நடத்துகிறவர், மரண பள்ளத்தாக்கில் எங்கள் ஆண்டவரே பாதுகாக்கிற தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் அப்பா. இயேசு நீங்க போதும் இயேசுப்பா, என்னுடைய வாழ்க்கையில நீர் மாத்திரம் போதுமே போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க அப்படி நாம் எழுந்து நாம் கர்த்தரை நாம் எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுங்க போதாண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும்பா. நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர்.
மாற்றுகிற தேவன். நீர் அற்புதர் ஆண்டவரே. போதும் காத்த இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்பவனை விட எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற தேவன் பெரியவர். அவர் அற்புதர், அவர் மாறாதவர். அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. என்னுடைய வாழ்க்கையில அற்புதங்களின் தேவனில் இன்னும் அதிகமாக வெளிப்படுவீராக. உம்மை போல அற்புதம் உள்ள தேவன் இந்த பூமியில ஒருவரும் இல்ல ஆண்டவரே. வானாதி வானங்கள் கொள்ள முடியாத அளவுக்கு அற்புதங்களை செய்து சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் நீர் அற்புதமானவர், நீர் அதிசயமானவர் இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றை அமைதிப்படுத்தியவர் எங்களுடைய தேவன் அதிசயமானவர். அற்புதர். அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளிலே. அறைந்தனர் சிலுவையிலே மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆயிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு உயிரோடு எழுந்த ஒருவர் நீர் மாத்திரமே பா. ஆயிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகளை எல்லாம் மாற்றின தேவன் அற்புதமானவர் இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற தேவன் பெரியவர். உலகில் இருக்கிறவர்களை விட எங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். இருப்போனிலும் எங்களை பெரியவர், எங்களை உயர்ந்தவர், அவர் ஒருவரே மாறாதவர். அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய்
இயேசு அற்புதர். குருடரின் கண்களை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆபிரகாமினோட வாழ்க்கையில நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை அவருடைய வாழ்க்கையில விளங்க பண்ணின தேவன். இயேசு நல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், வியாதியில் விடுதலை தருகிறவர். ஆண்டவரே நீர் நல்லவரப்பா, என்னுடைய பாவத்தை மன்னிக்கிற பரிசுத்தர் நீர் நல்லவர். அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிக்கிறவர், நம்மளுடைய பாரங்களை எல்லாம் மாற்றுகிற ஒரு தேவன். அவர் ஒருபோதும் மாறாதவர். அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 நாமத்தை சொல்லி அவர் செய்த அதிசயங்களை நாம சொல்லி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். அவர் அற்புதமானவர், அவர் அதிசயங்களின் தேவன், அவர் ஆலோசனை கர்த்தர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு, காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்திய ஒரு தேவன். அவர் நம்ம ஆராதிக்கிறவர், அவர் பெரியவர், அவர் மகத்துவங்களை செய்வதில் வல்லவர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளில் உயிரோடு எழுந்தவரே. அறைந்தனர் சிலுவையிலே
ஆண்டவர் மரித்தார நாளினிலே, ஆயிலும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. 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 எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் நம்ம கைகளை உயர்த்தி அவர் செய்த அதிசயங்களை, நம்மளுக்கு முடிந்த அளவு நம்மளுக்கு தெரிந்த அற்புதங்களை அதிசயங்களை சொல்லி அவருடைய நாமத்தை நம்ம சொல்லி மகிமைப்படுத்த போகிறோம். குருடரின் கண்களை திறந்தவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. செவிடரின் செவிகளை திறந்த தெய்வமே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். மரித்த லாசருவை உயிரோடு கூட எழுப்பின உம்முடைய நாமம் மேலானது. அதிசயங்களை செய்தவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. காணா ஒரு திருமணத்தில் ஆண்டவரே அற்புதங்களை செய்தீரே, உமக்கு நன்றி. திமிர்வாதக்காரனுக்கு சுகத்தை தந்தீரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீனுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. 18 வருஷ கூனியை நிமிர பண்ணினவரே, நீர் அதிசயமானவரே, உம்மை துதிக்கிறோம். காற்றையும் கடலையும் அடக்கிய ஆண்டவரே, அமைதிப்படுத்திய தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. செங்கடலை 2ஆய் பிரிந்தவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் செய்த அதிசயங்களுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. எரிகோ கோட்டை ஆண்டவரே சுற்றி வரும்போது அப்பா ஆண்டவரே, நீர் அதை இடிந்து போக உதவி செய்வரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் துதிக்கும் போது ஆண்டவரே, கட்டுக்களை உடைத்து ஆண்டவரே உம்முடைய அதிசயத்தை வெளிப்படுத்தினவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மனிதரால கூடாத காரியம் உம்மாலே கூடும் ஆண்டவரே. உம்மால கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நீர் அநேக அதிசயங்களை அநேக அற்புதங்களை நீர் செய்திருக்கிறீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எங்களுக்கு சுகத்தை தந்தீரே, உமக்கு நன்றி. வியாதி படுக்கையை மாற்றினீரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. மரண இருளின் பள்ளத்தாக்கில் எங்களை பாதுகாத்தீரே அப்பா, அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, தீங்கு நாட்களில் உம்முடைய கூடார மறைவில் வைத்து எங்களை பாதுகாத்தவரே, உமக்கு நன்றி. எங்களுடைய பாதம் இடராதபடிக்கு ஆண்டவரே தூதர்களை கட்டளையிட்டு அவர்களுடைய கரங்களில் ஏந்தி கொண்ட தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நீர் செய்த அதிசயங்களுக்காய் நன்றி, நீர் செய்த அற்புதங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்.
வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க முடியாதவரே, ஓயாமல் உன் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை எல்லாரும் வாய்களை ஈர்க்க திறந்து ஆண்டவருடைய நாமத்தை வேண்டுமே. நாம் ஆராதிப்போம். கண்களில் கிருபை வேண்டுமே. ஓ, நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உன் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. விலகாத பிரியாத சமூகமே, அதுதான் நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. விலகாத சமூகமே, அதுதான் நிரந்தர சுதந்திரமே.
கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பா அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உன் புகழ் நான் பாடுவேன். இன்றுமே என்றுமே என்றென்றுமே. பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வானாதி வானங்கள் கொள்ள முடியாதவர் ஆண்டவரே. எங்களுடைய வார்த்தையினால் உம்மை வர்ணிக்க கூடாதவர் ஆண்டவரே. அவ்வளோ பெரிய அதிசயங்களை அற்புதங்களை ஆண்டவரே நீர் செய்து ஆண்டவரே நீர் மகிமையானவர் என்பதை வெளிப்படுத்தி உள்ள தேவன் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே தலை குனிந்து போகாமல் எங்களுடைய வாழ்க்கைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமேப்பா ஆண்டவரே. உம்மை நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் எங்களை நடத்துவீராக. தேவக்கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தட்டும். ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே அமர்ந்து கொள்வோம். யாரு நீனா எதுக்காண்டி இப்பொழுது நம்ம ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில் நம்ம விசேஷமாக வாலிபர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். வாலிபர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தணும், எழுப்புதலுக்குரிய வாலிபர்களாய் மாற்றணும். தானியேல் போல, யோசேப்பை போல தேவன் ஒவ்வொரு வாலிபர்களையும் எழுப்பணும். ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளேயும் ஒரு பக்தி வைராக்கியம் வெளிப்படணும், பரிசுத்தம் வெளிப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு சகோதரி ஜெபிப்பாங்க, அவங்களோட இணைந்து நாம் ஒருமனப்பட்டு உற்சாகத்தோடு நம்ம ஜெபிப்போம். இப்போ நம்ம தேசத்தில் உள்ள வாலிபர்கள்லாம் படிப்பில் எல்லா காரியங்களையும் உயர்ந்திருக்கணும், கொஞ்சம் ஞானத்துலேயும் புத்திலையும் வேதத்துலையும் சிறந்திருக்கணும். கர்த்தர் நல்ல ஒரு ஞானத்தை கொடுக்கணும். வசனம் நீதிமொழிகள் 2:6. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும்.
கத்தர் தான் ஞானத்தை தர முடியும். நம்ம வந்து கத்தர்கிட்ட கேட்டு ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொரு ஞானத்திலையும் புத்திலையும் சிறந்திருக்கணுன்ட்டு. அன்பின் பலப்பிதாவை துதிக்கிறோம். சோதரிக்கிற ஆவியானவரே, ஆண்டவரே எங்கள் தேசத்தில் உள்ள அப்பா ஒவ்வொரு வாழை பிள்ளைகளுக்காக சமத்தில் வர்ற ஆண்டவரே, அப்பா ஒரு அப்பா ஞானத்தில் சிறந்திருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா படிப்பின் காரியத்தில் போது ஞானத்தை கொடுங்க ஆவியானவரே. வல்லமை இறங்குவதாக ஆண்டவரே. அப்பா ஒரு ஞானத்தில் குறைவு இருந்தா அப்பா என்னிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்வான்னு சொன்னீங்களா ஆண்டவரே. அப்பா ஒருவருக்கும் ஞானத்தில் அப்பா சிறந்திருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. வல்லமை தாமே செயல்படும் முடியாது ஜெபிக்கிறோம். இதுக்காக யாராச்சும் ராஜாமா பரலோக பிதாவையும் நாங்கள் துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறேன் சபா. சபா அந்த வேலை ஆண்டவரே எங்களை ஜெபி கொடுத்தக்கா நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிபர்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன் சபா. அந்த வாலிபர்களான படிப்புல உயர்ந்திருக்க உதவி செய்யுங்க. தேவன் ஞானம் ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகட்டே சபா. அந்த வேலை இல்லாத வாலிபர்களுக்கான வேலை வாய்ப்புகளை கொடுங்க சபா. காம்படிட்டிவ் எக்ஸாம்ல பாஸ் பண்ண உதவி செய்யுங்க. தேவன் நம்ம ஞானத்தை கொடுத்து வழி நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் சபா. அந்த சோர்வடைந்திருக்க ஒவ்வொரு வாலிபர்கள் ஞானத்தை கொடுங்கப்பா. வேலைகளால கிடைக்க உதவி செய்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்ததா வாலிபர்கள் எல்லாரும் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், பெரியவர்களுக்கு கீழ்ப்படியணும், பெரியவங்களை எதை இது பண்ணக்கூடாது கணிஜம் பண்ணுவோம். எபேசியர் 6:1. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அன்பின் பலப்பிதாவே துதிக்கிறோம். சோதரிக்கிற ஆண்டவரே, அப்பா கத்தாவே எங்கள் ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்க ஆண்டவரே பெற்றோருக்கு அப்பா மக்களை கீழ்ப்படிய உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா பெரியவருக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க ஆண்டவரே. வல்லமை தாமே இறங்குவதாக ஆண்டவரே. ஒரு கீழ்ப்படிதல் அப்பா நீ கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு அப்பா கீழ்ப்படிந்தப்பா மக்களை பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவன் தாமே அப்பா கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுங்க ஆவியானவரே. வல்லமை தாமே செயல்படட்ட ஆண்டவரே. கீழ்ப்படிய உதவி செய்யுங்க ஆண்டவரே. பெரியவங்களுக்கு அப்பா கீழ்ப்படிய உதவி செய்யுங்க ஆண்டவரே. எதாமே அப்படியே செய்யுங்க ஆண்டவரே. ஒரு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுங்க ஆவியானவரே. நன்றி செலுத்துகிறேன் சபா. ஜெபிக்கிறேன் சபா. தேவன் நம்மை சபா பெற்றோர் கீழ்ப்படிய உதவி செய்தல்லுங்க. முதலான உமக்கு கீழ்ப்படியனை சபா. பெற்றோர் கீழ்ப்படிய உதவி செய்யுங்க சபா. ஊழியக்கார கீழ்ப்படியனை சபா. ஒவ்வொரு வாலிபனை சபா கீழ்ப்படிய உதவி செய்தல்லுங்க. கீழ்ப்படியாம நடக்கிற எல்லா சத்துராணி கிரியங்களும் அழிக்கப்படுவதாகப்பா. எல்லாரும் உமக்கு கீழ்ப்படிய உதவி செய்தல்லுங்க. பயந்து வாழான உமக்கு பயந்து நடக்க உதவி செய்தல்லுங்க சபா. நன்றி செலுத்தினோம் பிதாவே, ஆமென். ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளே செயல்படுகிற இந்த தற்கொலையின் ஆவிகள், கொலைகளின் ஆவிகள் எல்லாம் அழிக்கப்படணும். கர்த்ததாமே ஒவ்வொரு வாலிபர்களையும் பாதுகாத்து கொள்ளணும். எல்லா தற்கொலை உணர்வுகளும் மாறணும் சொல்லணும். அன்பின் பலப்பிதாவே துதிக்கிறோமே சோதரிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்க அப்பா ஒரு வாலிபருக்காயம் சமூகத்தில் வர்ற ஆண்டவரே. எல்லா தற்கொலை உணர்வுகளை கொண்டு வருகிற கிரியைகளை இருந்து என் தேவன் தாமே ஒரு விடுதலை கட்டளை இடுங்க ஆவியானவரே. அப்பா கொலைகள் நாவிகள் அழிக்கப்படுவதாக ஆண்டவரே. அப்பா அவங்க வல்லமை தாமே ஒவ்வொரு வாலிபர்களுக்கு செயல்படுவதாக ஆண்டவரே. எல்லா தற்கொலையின் உணர்வுகள்லாம் அழிக்கப்படுவதாக ஆண்டவரே. ஒரு வாலிபர்கள் நீங்கள் பாதுகாத்துக்கங்க ஆண்டவரே. நீதாமே அப்படியே செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. இதுக்காக யாராச்சும் ஒரு ஆஜமனும். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உண்மை துதிக்கிற இசப்பா. இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்க கொடுத்த உடைய கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சபையில ஆண்டவரே தேசத்தில் இருக்க ஒவ்வொரு வாலிபர்களையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. அழுகிற வாலிபர்கள் நீங்க தாமே கண்ணோக்கி பார்க்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய ரட்சிப்பின் வல்லமை வெளிப்படுவதாக. பாவத்திலிருந்து முற்றிலுமாய் மனம் திரும்ப நீங்க உதவி செய்தழுங்க ஆண்டவரே. பாவமான கிரிகளை விட்டு மனம் திரும்ப நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. செயல்படுற எல்லா கிரிகளும் அழிக்கப்படுவதாக. எல்லா மதுபானத்தின் கிரிகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தான் செய்வது பாவம் என்று உணர நீங்க உதவி செய்தல்லுங்க ஆண்டவரே. செல்போனுக்கு அடிமையாக்கி வைத்திருக்கிற கிரியில் எல்லாம் அழிக்கப்படட்ட ஆண்டவரே. சப்பா லவ் ஃபெயிலியர்னால செயல்படுகிற எல்லா கிரியிலும் அழிக்கப்படட்ட ஆண்டவரே. எல்லா மரணத்தின் ஆவிகளும் நிர்மூலமாக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தற்கொலை எண்ணங்கள் எல்லாம் ஒவ்வொரு வாலிபரை விட்டு வெளியேறுவதாக. ஆக்சிடென்ட் உண்டு பண்ணுகிற கிரிகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தில் இருக்க ஒவ்வொரு வாலிபரையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா ஜாதி உணர்வுகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். போட்டி பொறாமைகள் எல்லாம் மாற நீங்க உதவி செய்தல்லுங்க.
அப்பா. ஒவ்வொரு வாலிபருக்கும் தாழ்மையான குணங்கள் வெளிப்படுவதாக, அன்பு வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு கீழ்ப்படிதல் உண்டாக நீங்க உதவி செய்தருளுங்க. உங்களுடைய வசனத்தின்படி வாழ நீங்க உதவி செய்தருளுங்கப்பா. யோசேப்பை போல பாவங்களுக்கு விலகி வாழ நீங்க கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பாவங்களையும் அருவருக்க நீங்க உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாவங்களை செய்ய தூண்டுகிற எல்லா கிரியிலும் ஒவ்வொரு வாலிபரை விட்டு வெளியேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சிந்தையில ஒரு பரிசுத்தம் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இருதயத்துல ஒரு பரிசுத்தம் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க கீழ்ப்படிந்து இருந்தது போல ஆண்டவரே ஒவ்வொரு வாலிபர்களும் கீழ்ப்படிய நீங்க உதவி செய்தருளுங்க. உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க நீங்க உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்திற்கு ஒவ்வொரு வாலிபர்களும் நீங்க தாமே பாதுகாத்து கொள்ளுங்க. இனிமே எந்த வாலிபர்களும் பாவம் செய்யவே கூடாது ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிபரை நீங்க தாமே தானியேலை போல மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நெகேமியா போல நீங்க எழுப்புங்க ஆண்டவரே. ஒரு எஸ்தரை போல வைராக்கியம் உள்ள பெண்களா எழுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக பேரை நீங்க தாமே எழுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரால போல நீங்க தாமே மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொருத்தரும் உமக்காக வைராக்கியமா எழும்பி நிக்க நீங்க உதவி செய்தருளுங்க. எழுப்புதலுக்குரிய பாத்திரமா நீங்க தாமே ஒவ்வொரு வாலிபர்ல நீங்க மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக தெபோராக்களை நீங்க தாமே எழுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக எலியாக்கள் எழும்ப நீங்க உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே செய்ய போற நம்முடைய மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே. சபையில் உள்ள ஒவ்வொரு வாலிபர்களும் சாட்சி வாழ்க்கையை வெளிப்படுத்தணும். நம்முடைய சாட்சி வாழ்க்கையை பார்த்து அநேகர் வாலிபர் மனம் திரும்பணும். நம்மளை மாதிரி நம்ம எல்லா வாலிபர்களுக்கும் முன்மாதிரியாக இருக்கணும். ஜெபம். அன்பின் தகப்பனே துதிக்கிறோம் சோதரிக்கிற ஆண்டவரே. பா சபையில் உள்ளப்பா ஒரு வாலிபருக்காக சமத்தில் வர்ற ஆண்டவரே. பா ஒரு வாலிபருக்குள்ள ஒரு சாட்சி வாழ்க்கை வெளிப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் சாட்சி வாழ்க்கையை பார்த்து அநேகர் அப்பா அப்பா கிறிஸ்துவுக்குள்ள வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா எங்களை சாட்சியாக நிறுத்துங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் எப்படி நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆவியானவரே. அப்பா அப்பா சித்தப்படி நாங்கள் நடக்க நீதியின் பாதையில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை பார்த்து அநேக வாலிபர் ஆண்டவரே. அப்போ உங்களுக்குள்ள வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களை மீதாமே செயல்படுவதாக சாட்சி வாழ்க்கையை வெளிப்படுத்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. பிதாவே துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற இயேசப்பா. இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சாட்சி வாழ்க்கையை வெளிப்படுத்த உதவி செய்யுங்க. ஆண்டவரே வல்லமை செயல்படும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய கரை வெளிப்படட்ட ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படி நாங்க நடக்க உதவி செய்தருளுங்க. எங்களை பார்த்து அநேக வாலிபர்கள் ரட்சிக்கப்பட ஆண்டவரே. அநேகர் மனம் திரும்ப உதவி செய்தருளுங்க. உம்முடைய மகிமையின் கரை வெளிப்படுவதாக செயல்படுங்க ஆண்டவரே. வாலிபர்களுக்குள்ள இறங்கி வரும்படியா வல்லமையுள்ள கரை ஒவ்வொருத்தர்களை செயல்படட்டும். நிரப்புங்க ஆண்டவரே. வல்லமையினால நிரப்புங்க ஏசப்பா. ஆண்டவரே நாங்க ஆண்டவரே பரிசுத்தமா வாழ்ற பார்த்து அநேக ஆண்டவரே வாலிபர்கள் பரிசுத்தமா வாழ உதவி செய்யுங்க. அநேகருக்கு முன்மாதிரியா இருக்க உதவி செய்யுங்க. அநேகருக்கு சாட்சியா வாழ உதவி செய்து முடியாது. அப்படியே செய்யற மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெப பிதாவே. வெற்றி கோடி பீடித்திடுவோம். நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பீடித்திடுவோம். நாம் வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கோடி பீடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கோடி பீடிப்பார். அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, நீ
மது பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்காங்க. வாலிப அன்னைங்களும் இப்போ அதுக்குள்ளே அடிமையாக இருக்காங்க. வாலிப பெண் பிள்ளைகளும் மதுபானங்களுக்கு போதை பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருக்காங்க. ஒவ்வொருவரும் அந்த போதை பழக்கங்கள்லேருந்து விடுதலை ஆகணும். தேவன் தாமே நல்ல ஒரு வழியில் நடத்தணும் ஜெபணும். அன்பின் தகப்பனே துதிக்கிறோம், சோதரிக்கிற ஆண்டவரே. அப்பா என் தேசத்தில் இருக்கப்பா ஒரு வாலிபர்களும் வல்லமை இறங்குவதாக ஆண்டவரே. அப்பா மதுபானங்களும் மது பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கப்பா ஒரு வாலிபர்களே அப்பா தொடுங்க ஆவியானவரே. அப்பா போதை பழக்கங்கள் அடிமைப்பட்டிருக்க ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் தொடுங்க ஆவியானவரே. வல்லமை தாமே இறங்குவதாக அதுல இருந்தால் விடுதலையாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. பாவம்ப்பா உங்களுக்கு உணர்த்துங்க ஆவியானவரே. மது பழக்கங்கள்ல இருந்து விடுதலையாக உதவி செய்யுங்க அப்பா. எல்லா போதை பழக்கங்கள்ல இருந்து என் தேவன் நல்ல ஒரு விடுதலை கொடுங்க ஆவியானவரே. எல்லாமே செயல்படுவதாக ஆண்டவரே. அவங்க எப்படி நடக்கணும்ப்பா உங்களுக்கு கற்றுக்கொடுங்க ஆண்டவரே. அந்த போதை பழக்கங்கள்ல அந்த விடுதலையாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீதாமே ஒரு விடுதலை கட்டளையிடுங்க ஆவியானவரே. இதுக்காக யாராச்சும் ஒரு ஆள் ஜெபணும். பரலோகபிதாவே துதிக்கிற சோதரிக்கிற சபா ஆமெப்பா. ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். வாலிபர்களே சபா மதுபான பழக்கத்துக்கு அடிமையா இருக்காங்களே சபா ஆமெப்பா. ஒவ்வொரு வாலிபர்களையும் கர்த்தர் தாமே தொடுமுடியா தொடுங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளே செயல்படுங்க சபா. ஆமெப்பா. அப்பா நீர் ஒவ்வொரு கெட்ட பழக்கங்களும் மாறுவதாக போதைக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்க எல்லா கிரியில் அழிக்கப்படுவதாக சபா. எத்தனையோ பிள்ளைங்க சபா வாலிப பருவத்தில் இந்த பாதைக்கு அடிமைப்படுறாங்களே சபா. இந்த கிரியைகளை அழிக்கப்பட உதவி செய்யுங்க சபா. வாலிப பருவத்தில் எத்தனை பேர் இதுக்கு அடிமையாகிறாங்களே சபா. இந்த கிரியைகள்லாம் மாற உதவி செய்யுங்க ஆண்டவரே. வாலிபர்களுக்குள்ளேயும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக சபா. ஆண்கள் மட்டும் தானே சபா அது குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வாலிபர்கள் அதுல அடிமையாகிட்டு இருக்காங்க சபா. ஒவ்வொரு கிரியைகளும் மாற உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக சபா. ஒவ்வொரு வாலிபர்களும் உமக்குள்ள நிலைத்து வாழ உதவி செய்யுங்க. ஒவ்வொரு வாலிபர்களை தொட்டு ரட்சிக்கப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன் சபா. ஒவ்வொரு வாலிபர்களும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. பிள்ளைகளை கர்த்தர் தாமே மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிபர்களும் ரட்சிக்கப்படுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. அப்புறம் நம்ம தேசத்தில் செயல்படுற அந்த ஓரின சேர்க்கைகள்லாம் அளிக்கப்படணும். ஒவ்வொரு வாலிபர்களுக்குலையும் இந்த ஓரின சேர்க்கை அந்த இதெல்லாம் செயல்படக்கூடாது. கத்ததாமே ஒரு நீதின் பாதை நடத்தணும். அன்பின் தகப்பனே துதிக்கிறோமே சோதரிக்கிற ஆண்டவரே. அப்பா எங்கள் தேசத்தில் நடக்கப்பா ஒரு வாலிபர்களுப்பா அந்த ஒரு சேர்க்கை ஆவிகள் அழிக்கப்படுவதாக ஆண்டவரே. தேவ வல்லமை தாமே அப்பா உங்களுக்கு செயல்படுவதாக ஆண்டவரே. இந்த பாவத்தை என் தேவன் தாமே அப்பா கண்டித்து உணர்த்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஒரு வாலிபர்களோடு பேசுங்க ஆண்டவரே. அப்பா வல்லமை இறங்குவதாக ஆண்டவரே. அப்பா இந்த பாவங்களை என் தேவன் மாற்றுங்க ஆண்டவரே. உங்களுக்கு உணர்த்துங்க ஆவியானவரே. ஒவ்வொரு வாலிபர்களோட பேசுங்க ஆண்டவரே. நீ பேசுங்கப்பா வல்லமை தாமே செயல்படுவதாக. இதுக்காக யாராச்சும் ஒரு ஆள் ஜெபம். பரலோக பிதாவையும் நாங்கள் துதிக்கிற சோஸ்தரிக்கிறோம் சபா. அந்த வேளாண்டவரை எங்களை ஜெபி கொடுத்தக்கா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வாலிபர்களுக்கா விசேஷமான சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா ஓரின சேர்க்கைகள் அழிக்கப்படுவதாக ஆண்டவரே. இதிலிருந்து வாலிபர்கள் மனம் திரும்ப உதவி செய்யுங்க. பாவங்கிற உணர்வு உண்டாகட்டி சபா. கடைசி நாட்களான பிசாசான வாலிபர்கள் திருடுறானே சபா. பாவமான கிரியையில அழிக்கப்படுற ராஜா. ஒவ்வொருத்தரை தேவன் தாமே தொடுமுடியாக ஜெபிக்கிறோம். பாவ உணர்வடைய உதவி செய்யுங்க ராஜா. தேவனுடைய ராஜ்யம் வருகைக்கு முன்னாடி ஆண்டவரே நடக்க சொல்லியிருக்கீங்களே. வாலிபர்கள் மனம் திரும்ப உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவன் நாமே சுத்திகரிக்க முடியாது. ஒவ்வொரு ஆண்களையும் மீட்டெடுங்க. பெண் பிள்ளைகளை தேவன் நாமே மீட்டெடுக்க முடியாது. லிவிங் டுகெதர் அது தவறான கிரியையில செயல்படுறாங்களே. அந்த கிரியையில மனம் திரும்ப உதவி செய்யுங்க ஆண்டவரே. தொடுமுடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய ரட்சிப்பு ஒவ்வொருத்தருக்கும் செயல்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்ப நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். வாலிபர்களுக்கு ஆவிக்குரிய நண்பர்கள் கிடைக்கணும். பாவங்கள் வழியில் நடத்துகிற நண்பர்கள்லாம் வேணாம். தேவன் தாமே நல்ல ஒரு ஆவிக்குரிய பாதையில் நடக்கிற நண்பர்கள் நமக்கு தரணும் சொன்னோம். அண்ட் தகப்பனே துதிக்கிறோமே சோதரிக்கிற ஆண்டவரே. ஜெபி கொடுத்தக்கா நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா பாவ பழக்கங்களில் நடக்கிற நண்பர்கள் எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே. அப்பா மக்கள் அப்பா உண்மையாக நடக்கிறதுக்கு அப்பா எங்களுக்கு நல்ல நண்பர்களை தாங்க ஆண்டவரே. அப்பா தானியோட நண்பர்களை போல ஆண்டவரே. அப்பா நாங்கள் அப்பா நீதியின் பாதையில் நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா
சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ போல ஆண்டவரே உமக்குள்ள வைராக்கியமா இருக்கிற நண்பர்கள் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா அவங்க வல்லமை தாமே எங்களுக்கு செயல்படுவதாக ஆவிக்குரிய நண்பர்கள் கிடைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதன் மூலமா ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய ராஜ்யத்தை கட்ட உதவி செய்யுங்க ஆண்டவரே. தாமே நல்ல நண்பர்களை தரும்படியே ஜெபிக்கிறோம். இதுக்காக யாராச்சும் ஒரு ஆள் ஜெபம். ஹலோ பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் சப்பா. ஆண்டவரே எங்களை ஜெபி கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. வாலிபர்கள் சபையில் இருக்கிற வாலிபர்களுக்கு ஆவிக்குரிய நண்பர்கள் கிடைக்க உதவி செய்யுங்க. உம்முடைய வல்லமை இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ போல ஆவிக்குரிய நண்பர்கள் கிடைக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிபர்களும் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா உலக பிரமாண வாலிபர்களுக்கு ஆண்டவர் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. இதாவை கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இதாய் பாவமான பழக்கங்கள் இந்த ஒவ்வொரு வாலிபர்களையும் விடுதலையாக்க முடியாது. வாலிபர்கள் அப்பா ஏற்ற நண்பர்கள் நீ தரப்போற மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம தேசத்தில் உள்ள எல்லா வாலிபர்களும் ரட்சிக்கப்படணும். அவங்க தான் தேவன் தாமே ரட்சிப்பை கொடுக்கணும். தேவனால ரட்சிக்கப்படணும். எல்லாரும் கத்தை தான் ரட்சிப்பை கொடுக்க முடியும், நம்மளால கொடுக்க முடியாது. கத்தை தாமே தேசத்தில் உள்ள ஜனங்கள் மேலே வாலிபர் மேலே மனம் இறங்கணும். அவங்க பாவங்கள்லாம் மன்னிச்சு தேவன் ரட்சிப்பை கொடுக்கணும். ஜெபம். அன்பின் தகப்பனே துதிக்கிறமே சோதரிக்கிற ஆண்டவரே. தேசத்தில் உள்ள அப்பா ஒரு வாலிபருக்கு சமுத்திரம் வர்ற ஆண்டவரே. அப்பா ஒரு வாலிபரும் நீரே மெய்யான தெய்வம்னு கண்டுகொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு ரட்சிப்பேன் தேவன் கட்டளை இடுங்க ஆண்டவரே. அப்பா அறியாம ஆண்டவரே அப்பா பாவங்களில் நடந்து மறித்து போகிற ஒவ்வொரு வாலிபரையும் மீட்டெடுங்க ஆவியானவரே. ரட்சிப்பேனின் கட்டளை இடுங்க ஆண்டவரே. இதாமே ரட்சிக்கப்படுத்துங்க ஆண்டவரே. ஒருவரை பேராய் தொடுங்க ஆண்டவரே. ஒருவரை பேசுங்க ஆவியானவரே. நீங்க போய் பேசுங்கப்பா. எங்களால ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அப்பா நீதாமே அப்பா ஒரு வாலிபர்களை ரட்சிப்புள்ள கொண்டு வரும்படியே ஜெபிக்கிற ஆண்டவரே. வல்லமைதாமே செயல்படுவதாங்க. இதுக்காக யாராச்சும் ஒரு ஆள் ஜெபம். நன்றி செலுத்துகிறோம். ஆமேப்பா பாதாத்துக்கங்க ஆண்டவரே. ஆமே பாதாத்துக்கங்க ஆவியானவரே. ஆமே பாதாத்துக்கங்கப்பா. ஆமே முறியடிக்கப்படுவதாக. ஆமே தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். உதவி செய்யுங்க ஆண்டவரே. வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆமே அழிக்கப்படுவதாக. அழிக்கப்படட்ட ஆண்டவரே. தொடுங்கப்பா. அழிக்கப்படுவதாக. ஆமே ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆமே ஆண்டவரே துதிக்கிறோம் சோதரிக்கிறப்பா. ஆண்டவரே அன்பானவரே ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய கட்டுகளை நீ முறியடித்து போடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு சிந்தனையா இயேசுவை மெய்யானது அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. சிந்தனையை தடை செய்கிற கிரியைகள் அழிக்கப்படட்டும். தற்கொலைக்கு உண்டு பண்ணுகிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிபர் பிள்ளைகளை நீ பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தடைகளை எல்லாவற்றையும் நீ மாற்றி போடுங்க. வல்லமையான கரனால இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பாலியத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடியே எங்கள் வாலிபத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வாலிபத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடியே எங்கள் வாலிபத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். சவால் 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 சவாலே நாங்கள் யோசேப்பை போல் சவால் விடுவோம். சவாலே சவால் 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 சவாலே நாங்கள் யோசேப்பை போல் சவால் விடுவோம். சவாலே சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க. சேனைகளின் தேவனை போல் வீரர்கள் நாங்க. சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க. சேனைகளின் தேவனை போல் வீரர்கள் நாங்க. அப்புறம் வாலிபர்களுக்குள்ள உள்ள எதிர்காலத்தை குறித்த பயங்கள் மாறணும். திருமண தடைகள்லாம் மாறணும். நல்ல ஒரு வேலை வாய்ப்பை தேவன் தான் கற்றுக் கொடுக்க நல்ல ஒரு வேலை வாய்ப்பை தேவன் தான் கொடுக்கணும். திருமண தடைகளை மாற்றணும். ஏற்ற காலம் வர வரைக்கும் எல்லாரும் காத்திருக்கணும். காஞ்சமணும். அன்பின் தகப்பனே துதிக்கிறோம் சோதரிக்கிற ஆண்டவரே. அப்பா ஒரு வாலிபருக்காயும் சமுத்திரம் வர்ற ஆண்டவரே. அப்பா ஒரு வாலிபருடைய எதிர்காலத்தை குறித்த பயங்கள் மாறணும்.
பயங்களை மாற்றி போடுங்க ஆண்டவரே. நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அப்பா நீ கட்டளை இடுங்க ஆண்டவரே. வேலைக்காக அப்பா படிச்சுட்டு காத்திருக்க அப்பா ஒவ்வொரு வாலிபருக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை என் தேவன் கட்டளை இடுங்க ஆண்டவரே. அப்பா திருமண தடைகளை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு ஆண்டவரே ஏற்ற காலம் வரைக்கும் ஆண்டவரே அப்பா காத்திருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஒவ்வொரு வாலிபர்களையும் செயல்படுங்க ஆண்டவரே. எல்லாம் அப்பா எதிர்கால பயங்களை நீக்கி ஆண்டவரே நீதாமே நல்ல ஒரு எதிர்காலத்தை நீர் அமைத்து கொடுக்க முடியாது சொல்லிக்கோம். கர்த்தாவே அப்படியே செய்யறக்காக நன்றி செலுத்துகிறேன். மீதக்கா யாராச்சும் ஒரு ஜெபம் ஒவ்வொரு வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன் சபா. இருக்கிற எல்லா பயங்களும் மாற உதவி செய்யுங்க, எல்லா கவலைகளும் மாற உதவி செய்யுங்க சபா. எதிர்காலத்தை குறித்த பயம்லாம் மாற உதவி செய்யுங்க சபா. ஒவ்வொருத்தருக்கும் குறித்து எல்லா பயத்தையும் நீரே மாற்றி போடுங்க சபா. வேலை வாய்ப்பை குறித்த கவலைகள்லாம் மாற உதவி செய்யுங்க சபா. எல்லா பயமும் மாற உதவி செய்யுங்க ஏசப்பா. சபா அவர்களோட நீரே கூட இருங்க ஏசப்பா. சபா ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற திருமண தடை நீரே மாற்றி போடுங்க ஏசப்பா. சபா அவளுக்கு ஏற்ற துணையை நீரே கட்டளையிடுங்க ஏசப்பா. சபா அவளை திருமணமாக விடாமத்தை எல்லா கேசு செய்கிற எல்லா பொல்லாத கிரியையில் அழிக்கப்படுவதாக ஏசப்பா. சபா எல்லாருக்கும் சீக்கிரம் கல்யாணமாக உதவி செய்யுங்க ஏசப்பா. வல்லமின் கரை இறங்க உதவி செய்யுங்க ஏசுநாமத்தில் பிதாவே. எல்லா ஜெபங்களும் கேட்டு பதித்ததற்காக நன்றி சொல். எல்லாரும் எழுந்திருப்பாமே. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஸ்தோத்திரம்பா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் அப்படியே துதிப்போம். ஆமென். நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. மக்கு நன்றி. மக்கு நன்றி. பலிகளை ஏறெடுக்கிறோம். கிருபை உள்ளவரே மக்கு நன்றி. மக்கு நன்றி ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம்பா. மக்கு நன்றி இயேசுவே. மக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 மக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. மக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. அப்படியே சொல்லுவோம்மா. துதிங்க. அப்படியே துதிக்கிறது மாதிரியே தெரியலையே. நாங்கள் நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி நல்ல மைக்கில் நல்லா துதிங்க. சும்மா இருக்கக்கூடாது. ஆமே நல்ல சத்தமாக துதிங்க. அல்லேலூயா. மக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. துதிக்கிறோம் அப்பா. மக்கு நன்றி. நன்றி. நன்றி அப்பா. அல்லேலூயா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி. நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி. நிம்மதி தருபவரே நன்றி. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி நல்ல துதிங்க. ஆண்டவரே மக்கு நன்றி. ஆமா இயேசு ராஜா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி. நிம்மதி தருபவரே நன்றி. ஆமென். நினைவு கூறும் தெய்வமே நன்றி. நிம்மதி தருபவரே நன்றி. சொல்லுங்க. நோவாவை நினைவு கூர்ந்ததா பெரும் காற்று வீச செய்தீரே. அன்று நோவாவை நினைவு கூர்ந்ததா பெரும் காற்று வீச செய்தீரே. தண்ணீர் வற்றினதையா விடுதலையும் வந்ததையா. தண்ணீர் வற்றியதையா விடுதலையும் வந்ததையா. சொல்லுங்க. நினைவு கூறும் தெய்வமே நன்றி. நிம்மதி
தருபவரே நன்றி பாடுங்க பாடுங்க. நினைவு கூறும் தெய்வமே நன்றி ஸ்தோத்திர ஆண்டவரே. நிம்மதி தருபவரே நன்றி ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததா, லோத்துவை காப்பாற்றினீரே. ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததா, லோத்துவை காப்பாற்றினீரே. எங்களையும் நினைவு கூர்ந்து எங்கள் சொந்தங்களை இரட்சியும் ஐயா. சொல்லுவோமா? எங்களையும் நினைவு கூர்ந்து சொந்தங்களை இரட்சியும் ஐயா. ஆமென் ஆமென். நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி ஹல்லேலூயா. நிம்மதி தருபவரே நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளோடு கூட இருப்பாராக. இப்படி அமர்ந்து கொள்ளுங்க. 2 ஜெப குறிப்புகளை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அதற்கு பிறகு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பகிர்ந்து கொள்வோம். நல்ல கவனிங்க. நமக்கு தெரியும் கடைசி காலத்தினுடைய நேரங்களில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ அதை நம்ம தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டு சத்தத்தை கேட்குற நிலைமைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் மத்தேயு எழுதின புஸ்தகத்தில் 24வது அதிகாரத்தில் இதை குறித்ததான எல்லா வருகைக்குரிய சம்பவங்களையும் நாம் அந்த அதிகாரத்தில் நம்மளால் வாசிக்க முடியும். ஆமென். இயேசு அந்த 24வது அதிகாரத்தில் அவங்ககிட்ட சொல்கிறார். ஆமென். 6வது வசனத்தில் நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகளை எல்லாம் சம்பவிக்க வேண்டியது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. முதல் உலகப் போர் வந்தது. இந்த முதல் உலகப் போர் வருகிறப்போ ரஷ்யா தான் என்ன இருந்துச்சு, வல்லரசா என்ன செஞ்சிச்சு. ஸோ 2ஆம் உலகப் போர் வந்தது. அந்த 2ஆம் உலகப் போரில் அமெரிக்கா என்ன செஞ்சிருச்சு, வல்லரசா என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. இப்போ 3வது உலகப் போர் கண்டிப்பாக நடந்தே ஆகணும். அதற்காக தான் ஆங்காங்கே யுத்தத்தினுடைய நிலைகள் நடந்து கொண்டே இருக்குது. இந்த ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இவங்க தான் இதுக்கடுத்து வல்லரசாக என்ன செய்யணும், இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அதற்காக தான் இந்த யுத்தத்தினுடைய நிலைகள் நடந்து கொண்டே இருக்குது. இந்த ஐரோப்பிய நாட்டு ஒட்டுமொத்த நாடுகளும் இணைந்து ஒரு தலைவனை நியமிக்கணும். அவன் தான் அந்திகிறிஸ்து என்ன செய்வான், இருப்பான். இதுதான் என்னது பைபிள் முறைப்படி நம்மளுடைய காரியத்தில் நடக்க வேண்டிய நிலைகள். அதனால தான் இன்றைக்கி ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஒன்றா ஒற்றுமையாக அவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைகளில் எல்லாருமே அமெரிக்காவை கைவிடுகிற நிலை இதெல்லாம் உண்டானதுக்கு உருவாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த அமெரிக்காவை தள்ளிட்டு அடுத்த அந்த ஐரோப்பா நாடுகளில் ஒரு தலைவன் எழும்பணும், அவன் அந்திகிறிஸ்தான் மாறுகிற ஒரு நிலைகள் உண்டாக்கப்படணுங்கிறது தான் அந்த வேதத்தினுடைய நிலைகளில் நடக்கிற காரியம். அல்லேலூயா. ஆனால் அது இப்போ நடந்தேறிக்கொண்டே வருகிறது. என்னென்னா, ஒரு காலகட்டத்தில் பெரிய நிலைகளில் பேசின அமெரிக்காவினுடைய செயல்பாடுகள் இன்றைக்கி ஒன்றுமில்லாத நிலைகள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. நம்ம காலகட்டத்திலேயே அடுத்த ஐரோப்பா நாட்டில் கண்ட அந்த நிலைகளில் இருக்கிற ஒட்டுமொத்த தேசமும் இணைந்து ஒரு தலைவனை உருவாக்க போகிறத நம்மளுடைய கண்கள் பார்க்க போகுது. அல்லேலூயா. நிச்சயமாக அந்த மாதிரி சூழ்நிலைகள் வர ஆரம்பிச்சிருச்சுனாலே அடுத்து தேவனுடைய வருகைக்குரிய நிலைகளை தான் நம்மளுடைய கண்கள் காணப்போகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆமென். மனுஷிகத்திலேயோ மனுஷத்தினுடைய நிலைகளையோ நம்ம பேச முடியாது. வேதம் நமக்கு இப்படித்தான் என்ன செய்யுது, நமக்கு சொல்லி கொடுக்குது. அல்லேலூயா. ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்புதா, ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யங்கள் எழும்புதா, பஞ்சங்கள் உண்டாகுதா, கொள்ளை நோய் உண்டாகுதா, பூமி எதிர்ச்சி உண்டாகுதா, இதெல்லாம் சம்பவிக்க நடக்குதா, இதெல்லாம் கடைசி கால வருகைக்குரிய அடையாளம் அப்படின்னா இந்த காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் நம்மளோடு கூட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இப்போ இதையெல்லாம் நம்மளிடத்துல பேசுகிற ஆண்டவர் கடைசியாக ஒரு காரியத்தை நம்மளிடத்துல அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறார் இல்லையா. அதாவது என்ன அப்படின்னா, அந்த நீங்கள் யோவேல் எழுதின அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில்
கடைசி காலகட்டங்களில் ஒரு பெரிய எழுப்புதல் என்பது வரப்போகிறதையும் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் இல்லையா? அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் என்ன செய்வேன்? ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் நாட்களிலே என்ன செய்வேன்? அப்ப நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, கடைசி காலகட்டத்தில் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வருகை வரப்போகுதுங்கிறதுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்குள்ள வெளிப்படுறதும் ஒரு வருகையின் அடையாளம். அல்லேலூயா. அப்ப எல்லாத்தையும் சபைகள் வெளிப்படுத்துகிறப்போ இந்த காரியத்தை நாம வெளிப்படுத்தாம இருந்தா நம்மளுடைய சபைகள் எழுப்புதலுக்கு என்ன இல்லை? ஆமாம், அஸ்திபாரமாக இல்லைன்னு தானே அர்த்தம். அதனால் நீங்கள் எவ்வளவு என்ன வேணாலும் படிக்கலாம், என்ன வேலை வேணாலும் செய்யலாம், எதிர்கால நிலைகளை யோசிச்சுட்டு என்ன காரியத்தை வேணாலும் நீங்கள் செய்து பார்க்கலாம். ஆனால் ஒன்று உண்மை, இனி காலம் செல்லாது. இனி காலம் என்ன செய்யாது? செல்லாது. இனி வேணா நாவல ஒரு காலகட்டத்தில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, வரப்போறாருன்னு சொன்ன நிலைகள் தாண்டி அவர் வருகிற சூழ்நிலைகள் எல்லாமே இப்போ நடந்தேற ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இப்போ எல்லா நாடுகளும் எந்த அளவுக்கு அமெரிக்கா வல்லரசுங்கிற நிலைகளை இருந்துச்சோ அது வல்லரசுங்கிற ஸ்தானத்தை இழந்து எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது. இப்போ அந்த நாட்டை யாருமே ரெஸ்பான்ஸ் கொடுத்து நடக்கிற அளவுக்கு யாரும் இல்லாத சூழ்நிலைகள் என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சா? அதனால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், கடைசி காலகட்டத்தில் நாட்டுக்கு நாடு யுத்தம் நடக்கிறது மாதிரியே சபைக்கு சபை எழுப்புதலுக்குரிய வல்லமை வெளிப்பட போகிறது உண்மை. அல்லேலூயா. அப்போ இதை நம்மளுடைய சபை கேட்கணும்ல, ஜெபிக்கணும்ல, பெற்றுக்கொள்ளணும்ல. இந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு நமக்குள்ளே செயல்படணும்ல. ஆமென், அல்லேலூயா. இப்போ நம்ம ஆண்டவரிடத்துல கர்த்தருடைய சமூகத்தில் வாய்களை திறந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். என்ன ஜெபிக்க போகிறோம்னா, ஆண்டவரே இந்த கடைசி காலத்தினுடைய வருகை எல்லாம் சம்பவிக்கிறப்போ இந்த அபிஷேகத்துக்குரிய நிலைகளும் சபைகளில் நடக்கணுமே, அது எங்கள் சபைகளில் வெளிப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாருமே ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்சம் நெடு முழங்காலில் நின்று நம்ம ஜெபிக்க போகிறோம். அதில் பாருங்கள், இந்த யோவேல் 1 அழகாக இருக்குது பாருங்கள். பரிசுத்த உபவாச நாள் என்ன செய்யுங்க? நீ விசேஷித்த ஆசரிப்பை நீங்கள் என்ன செய்யுங்க? மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாய கர்த்தரின் ஆலயத்தில் கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி என்ன செய்யுங்க? கூப்பிடுங்கள். அல்லேலூயா. ஆமா, இப்போ நம்ம சத்தம் போட்டு என்ன செய்ய போறோம்? ஆண்டவர் சமூகத்தில் கூப்பிட போறோம். ஆண்டவர் அற்புதங்களை செய்தருள போகிறார். அல்லேலூயா. இணைந்து எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டோம். ஆண்டவர் சமூகத்துக்கு வாங்க. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு நன்றியப்பா. எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஜபங்கள் தான், ஜபந்தான். இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க தொடங்குங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்க ஆண்டவரே சபைகளில், எங்க சபையில் உங்க அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றப்படுவதாக. இந்த ஆண்டவரே எங்க சபைகளில் ஊற்றப்படுவதாக. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்களே. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, அந்த அபிஷேகம் எங்க சபைக்குள்ள இறங்குவதாக. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வல்லமை வெளிப்படட்டும்பா, வல்லமை வெளிப்படட்ட ஆண்டவரே. வல்லமையின் ஆவியானவர் இறங்கி வருவீராக. வல்லமையின் அக்கினி இறங்கி வரட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லாரும் இணைந்து ஆண்டவர் சமூகத்தில் துதிக்க ஆரம்பிங்க. ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க. தேவனே இறங்கி வாங்கப்பா. தேவனே உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக. உங்க மகிமை வெளிப்படுவதாக. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வல்லமை இறங்கட்டும்பா, உங்க வல்லமை இறங்கட்டும்பா. கெஞ்சி கேளுங்க, அழுது கேளுங்க. ஆண்டவரே எங்க சபைக்குள்ள இன்னும் அந்த அபிஷேகத்தின் முழுமையை நாங்க உணராதிருக்கிறோமே, எங்க பாவங்களை மன்னித்தருளுவீராக. எங்க பாவங்களை நீங்க மன்னித்தருளுவீராக. எங்க அக்கிரமங்களை நீங்க மன்னித்தருளுவீராக. எங்க பாவங்களை மன்னித்தருளுங்கப்பா. துணிகரமாய் செய்த அத்தனை பாவங்களையும் மன்னித்தருளுவீராக.
ஆண்டவரே எங்க சபைக்குள்ள இருக்கிற எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்தருளுங்கப்பா. ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, உங்க வல்லமை வெளிப்படுவதாக. எல்லாரும் இணைந்து ஆண்டவர் அப்படியே துதிப்போம். வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தருடைய வல்லமை எங்க மேல நிரப்பப்படட்டும். கர்த்தருடைய அக்கினி எங்களை மேல நிரப்பப்படுவதாக. அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றப்படுவதாக. ஆவியானவருடைய வல்லமை எங்க மேல ஊற்றப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் உங்க வல்லமை இறங்கட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆன்லைன்ல ஜெபிக்கிற எல்லார் மேலேயும் உங்க வல்லமை ஊற்றப்படட்டும்பா. எல்லாரும் இணைந்து ஆண்டவரை துதிங்க. நல்ல கைகளை தட்டி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, கை தட்டி ஆண்டவரை துதிங்க. தேவனுடைய வல்லமை எங்களை நிரப்புவதாக. தேவனுடைய மகிமை எங்களை நிரப்புவதாக. தேவனுடைய அக்கினி எங்களை நிரப்புவதாக. நெகேமியாவை போலவே ஜெபம் பண்ணுங்க. நாங்க அபிஷேகத்தின் வல்லமையை ஆண்டவரே முழுமையாய் பெற்றுக்கொள்ள உங்க சமூகத்துல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க அக்கிரமங்களை மன்னித்தருளுவீராக. எங்க பாவங்களை மன்னித்தருளுவீராக. எங்க பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்க பாவங்களை இயேசுவின் நாமத்துல மன்னிப்பீராக. ஆண்டவரே எங்க சபைக்குள்ள தயவாய் இறங்கி வாங்க ஆண்டவரே. இறங்கி வாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்க ஆண்டவரே, இறங்கி வாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. எங்க ஜெபங்களை நினைவு கூறுங்கப்பா. நாங்க அபிஷேகத்துக்காக ஜெபித்த ஜெபங்களை நினைவு கூறுங்க ஆண்டவரே. இறங்கி வாங்கப்பா, எங்க மேல இறங்கி வந்தருளுங்க. உங்க வல்லமை எங்க மேல ஊற்றப்படுவதாக. ஹல்லேலூயா. உங்க நாம மகிமைப்படட்ட ஆண்டவரே. உங்க வல்லமை எங்களை நிரப்பட்டும் ஐயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. அசைவாடுங்க ஆவியானவரே, அனல் மூட்டுங்க ஆவியானவரே. அசைவாடுங்க ஆவியானவரே, அனல் மூட்டுங்க ஆவியானவரே. அசைவாடுங்க, அசைவாடுங்க எங்க மேலே அசைவாடுங்க. அசைவாடுங்க, அசைவாடுங்க எங்க மேலே அசைவாடுங்க. அசைவாடுங்க ஆவியானவரே, அனல் மூட்டுங்க ஆவியானவரே. அசைவாடுங்க ஆவியானவரே, அனல் மூட்டுங்க ஆவியானவரே. தானியேல் நண்பர்கள் எல்லாம் அக்கினியில் நடக்கும் போது இறங்கின நடந்தீங்களையா. சூழ்நிலைகள் மாறினதையா. தானியேல் நண்பர்கள் எல்லாம் அக்கினியில் நடக்கும் போது கூடவே நடந்தீங்களையா. சூழ்நிலைகள் மாறினதையா. அசைவாடுங்க ஆவியானவரே, அனல் மூட்டுங்க ஆவியானவரே. அசைவாடுங்க ஆவியானவரே, அனல் மூட்டுங்க ஆவியானவரே. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கானான் செல்லும் போது மேகத்தில அசைவாடி நீ அக்கினியாய் அசைவாடி நீ. இஸ்ரவேல் ஜனங்கள்
காணான் செல்லும் போது மேகத்தில ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எங்களுக்குள்ள வெளிப்படுத்துங்கப்பா. அசைவாடுங்க ஆவியானவரே, அனல் மூட்டுங்க ஆவியானவரே, அசைவாடுங்க ஆவியானவரே, அனல் மூட்டுங்க ஆவியானவரே. இந்த வார்த்தை சொல்லுது இல்லையா, உங்கள் வஸ்திரத்தை அல்ல உங்க இருதயத்தை கிழித்து நீங்க அழுங்க. நான் பரிசுத்த ஆவியை ஒரு சபை பெற்றுக்கொள்ள வேண்டுமானா ஏதோ வாயை திறந்து வந்துருங்கன்னு சொல்லி நம்ம கூப்பிட்ட உடனே அவர் நமக்குள்ள வந்துட போவது இல்லை. வஸ்திரங்களை அல்ல, இருதயங்களை கிழித்து நாம் அழ வேண்டும். இருதயங்களை கிழிச்சு ஆண்டவரேன்னு சொல்லி நாம் அழுகிற மனநிலைகள் நமக்குள்ள உண்டாவதாக. எங்க இருதயங்களை கிழித்து நாங்கள் அழ வேண்டும் என்று நீங்கள் சொல்லியும் நாங்கள் மௌனமாய் இருக்க கூடாதே. ஆண்டவரேன்னு கேளுங்க, இருதயங்களை கிழித்து அழுங்க. ஆண்டவரே, எங்க இருதயம் உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கிறது. ஆண்டவரே, எங்களை மன்னி தருளுங்க, எங்களை மன்னிங்க, இரக்கம் பாராட்டுங்க, எங்களுக்குள்ள வாங்க. ஆண்டவரே, உங்க வல்லமை ஊற்றப்படுவதாக. உங்க அபிஷேகத்தை எங்க சபை அனுபவிக்கணும்பா. உங்க வல்லமை எங்க சபை அனுபவிக்கணும்பா. உங்க வல்லமை எங்க சபை அனுபவிக்கணும். ஆண்டவரே, மன்றாடி கேளுங்க, புலம்பி கேளுங்க, அழுது கேளுங்க. இறங்கி வாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்கப்பா. எங்க குற்றங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்க தப்பிதங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்க மேல வாங்க ஆண்டவரே. எங்க சின்ன பிள்ளைங்களை நிரப்புங்க, வாலிப தம்பி தங்கச்சிங்களை நிரப்புங்க, பெரியவங்களை நிரப்புங்கப்பா, பெண்களை நிரப்புங்க, ஆண்களை நிரப்புங்க. உங்க அபிஷேகத்தினால நாங்க நிறைந்திருக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அசைவாடுங்க ஆவியானவரே, அனல் மூட்டுங்க ஆவியானவரே, அசைவாடுங்க ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனல் மூட்டுங்க ஆவியானவரே, ஊற்றுமையா உங்க வல்லமையை, ஊற்றுமையா உங்க வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறோ, நாங்கள் தாகத்தோடு காத்திருக்கிறோ, தாகத்தோடு காத்திருக்கிறோ, நாங்கள் தாகத்தோடு காத்திருக்கிறோ. இன்னும் ஒரு முறை சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்க. ஊற்றுமையா உங்க வல்லமையை, ஊற்றுமையா உங்க வல்லமையை, இசையா தாகத்தோடு காத்திருக்கிறோ, நாங்கள் தாகத்தோடு காத்திருக்கிறோ, தாகத்தோடு காத்திருக்கிறோ, நாங்கள் தாகத்தோடு காத்திருக்கிறோ. சபையை நிரப்பிடுங்கப்பா, எங்களை நிரப்பிடுங்கப்பா. உங்க வல்லமை அனுபவிக்க உதவி செய்தருளுங்க. இழந்ததை கொடுங்கப்பா, இழந்து போன வல்லமையை தாங்க. பெற்றுக்கொள்ளாத நபர்களை புதிதாய் பெற்றுக்கொள்ள வைங்க ஆண்டவரே. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வைப்பீராக. வாலிப பிள்ளைங்க ஆண்டவரே பாத தடுமாறி ஓடுகிறதை எங்க கண்கள் பார்த்து ஆண்டவரை சகிக்க முடியல. வாலிப தம்பிகள் தடிமாறி ஓடுகிறத பார்த்து சகிக்க முடியலப்பா. ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் ஆண்டவரே நபர்களை நிரப்பட்டும்பா. ஜெபம் பண்ணுங்க. தாகத்தோடு காத்திருக்கிறோ, நாங்கள் தாகத்தோடு காத்திருக்கிறோ, ஊற்றுமையா உங்க
வல்லமையை ஊற்றுமையா, உங்க வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோ, நாங்கள் தாகத்தோடு காத்திருக்கிறோ. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஊற்றுமையா, ஊற்றுமையா. ஆண்டவரே மக்கு நன்றி அப்பா, உங்க பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென். அப்படி அமர்ந்து கொள்ளுங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆமென். ரொம்ப இந்த கடைசி காலத்தில் தேவையான ஒன்று என்னென்னா கர்த்தருடைய ஆவியானவர் தான். இந்த அபிஷேகம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். அல்லேலூயா. இது இருந்தாலே நமக்கு எந்த பாரமும் நம்மளை என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. அல்லேலூயா. ஆமாம். அதனால தான் இயேசு கிறிஸ்து அவர் உயிர் தெழுந்ததுக்கு பிறகு சீசர்களிடத்தில் சொல்கிறாரு, இது வரைக்கும் நீங்கள் எதனால் ஞானஸ்நானம் பெற்றீங்க? நீங்கள் ஜலத்தினால் ஞானஸ்நானம் பெற்றீங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் எப்படி ஞானஸ்நானம் பெற போகிறீங்க? பரிசுத்த ஆவியினால் என்ன செய்ய போகிறீங்க? அந்த ஞானஸ்நானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இது மனுஷங்க கொடுக்குற ஞானஸ்நானம் எப்படி வேணாலும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த ஆவியில் பெற்றுக்கொள்ளுகிற இந்த ஞானஸ்நானத்தை பெறுவதற்கு நாம் தேவனுடைய சமூகத்தில் உண்மையுள்ளவர்களாய் நம்ம என்ன செய்யணும்? நம்ம மாறணும். அல்லேலூயா. அவர் சொல்லி கொடுக்குறாரு, ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்க? சபையை விட்டு போயிடாதீங்க. நீங்கள் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் காத்துருங்க. அல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்னா முதல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் அவர் சமூகத்தில் அதிக நேரம் காத்திருக்கும்போது தான் இந்த அபிஷேகத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அவருடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் ரொம்ப நேரம் காத்திருக்கணும் அவர் சமூகத்தில். அல்லேலூயா. இதெல்லாம் கேட்குறப்போ அந்த சீசர்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, வித்தியாசமான வார்த்தைகளாக இருக்குது. இது நாள் வரைக்கும் செய்யாத காரியங்களை இப்போ புதுசாக செய்ய சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. அந்த விசுவாசத்தோட ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் உறுதியாய் இவங்க தரித்திருந்து காத்திருக்கிறாங்க. 10 நாள் காத்திருக்கிறாங்க. 10ஆவது நாள் ஆண்டவருடைய வல்லமை அவங்க மேலே இறங்குது. அன்னைக்கு தான் முதல் அனுபவம் அவங்களுக்கு. அந்த முதல் அனுபவத்தினுடைய நிலைகளை அவங்களால கடைசி வரைக்கும் மறக்க முடியலை. எப்பப்பெல்லாம் இவங்க கூடி ஆராதிக்கிறாங்களோ அப்பெல்லாம் இந்த அபிஷேகத்தின் வல்லமை அவர்களை நிரப்புகிறத அவங்க பார்க்குறாங்க. அல்லேலூயா. உங்களுக்காவது இப்படி ஒரு பெரிய திரளான கூட்டம் இருக்குது, நீங்கள் கூடி ஜெபிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் சின்ன வயசில் 5ஆவது படிக்கிறப்போ இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் எனக்கு இல்லை. முதல்ல என்னை ஜெபத்தோட்டத்தில் கொண்டு போய் ஒரு சிறுவர் ஊழியத்தில் உட்கார வச்சுருந்தாங்க. அப்போ அவங்க அந்த பப்பட் ஷோ இதெல்லாம் என்ன செஞ்சாங்க? அவங்க காமிச்சாங்க. இதை வச்சு அந்த கலை நிகழ்ச்சிகள் சில காரியங்களை செஞ்சு அவங்க நல்ல விபிஎஸ் பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. நிறைய பாடல்கள் சொல்லி கொடுத்து கதை சொல்லி கொடுத்து அந்த பப்பட் ஷோ இதெல்லாம் செஞ்சு காமிச்சாங்க. எனக்கு 10 வயசு இருக்கும். 10-11 வயசில் இந்த காரியத்தை கேட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஒரு புது ரட்சிப்பு எனக்குள்ளே வந்தது. எந்த பாவத்தையும் செய்யக்கூடாது, நான் கர்த்தருக்குள்ளே வாழணுங்கிற அந்த ரட்சிப்பின் அனுபவம் எனக்குள்ளே வந்தது. அப்போ ரட்சிப்பின் அனுபவம் வந்த உடனே இந்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளணுங்கிறதெல்லாம் எனக்கு என்ன செய்யாது, எனக்கு தெரியாது. நானாக என்ன செஞ்சேன், எங்கள் ஊருக்கு வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற புள்ளக்காடு தானே, அங்கே இருக்கிற பனங்குட்டிகளை இருக்கிற அந்த ஓலைகளை வெட்டி கொண்டாந்து கம்புகளை வச்சு நானே இது பண்ணி ஒரு ஆள் உட்கார்றது மாதிரியான ஒரு சின்ன குடிசையை போட்டு, ஒரு ஆள் தான் உட்கார முடியும் அதுக்குள்ளே, அந்த மாதிரி 4 கம்பை ஊண்டி நான் பாட்டுக்கு ஒரு குடிசையை ரெடி பண்ணி அதுக்குள்ளே போய் ஒரு சின்ன சிலுவை மாதிரியானதுக்குள்ளே செஞ்சு, அப்போல்லாம் நமக்கு தெரியலை. ஆமேன். கவுனிங்க அக்கா, நல்லா கவுனிங்க, நல்லா கவுனிங்க. ஆமேன். கர்த்தர் நல்லவர். சிலுவையை அப்படியே ரெடி பண்ணி அதுக்குள்ளே போய் உக்காந்துக்கிட்டு போய் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கிறப்போ நான் அதிக நேரம் என்னென்னா ஒரு பாட்டை 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் பாடி ஜெபம் பண்ணி ஆராதிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறேன். அந்த வயசில் எனக்கு நிறைய பாட்டெல்லாம் எனக்கு என்ன செய்யாது, எனக்கு தெரியாது. எனக்கு நல்ல அதிக ஞாபகம் இருக்கிறது என்ன அப்படின்னா,
எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அந்த டயத்தில் கணக்கு 7வது வால்யூம் ஜெபத்தோட்ட ஜெயிக்குதுங்கள் 8வது வால்யூம் அந்த நேரத்தில் வெளிப்பட்ட அந்த காலகட்டத்தினுடைய நிலைகளை நான் சொல்கிறேன். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கிறப்போ என்னையே அறியாமல் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நான் அழுது கொண்டே இருந்திருக்கிறேன். அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமையை அன்னைக்கு நான் உணர்ந்திருக்கிறேன், அழுதுகிட்டே இருந்திருக்கிறேன், அந்த அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கிறேன், ஜெபித்திருக்கிறேன். எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. சின்ன குடிசை வீடு, பட்டியல் போட்ட கதவு, அதில் சாக்கு மூடி இருக்கும். அந்த கதவுக்கிட்ட இருக்கிற எண்ணெயை சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாரும் புறப்பட்டு போகிறப்போ நான் மட்டும் அந்த கதவை பிடிச்சிக்கிட்டு வரமாட்டேன்னு சொன்னேன். கதவு உடஞ்சி போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் என்னை ஏன் அதை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு சொல்லி கொடுத்தாங்களா அப்படிங்கிற ஞாபகம் எனக்கு என்ன செய்யலை, எனக்கு கிடையாது. ஆனால் ஒரு காரியம் என்னென்னா, அந்த கதவுக்கு அந்த இதை பிடிச்சிக்கிட்டு நான் வர முடியாது, நான் படம் பார்க்க மாட்டேன், சினிமா பார்க்க மாட்டேன்னு சொல்லி அந்த பட்டியலை பிடிச்சிக்கிட்டு நான் அழுத உணர்வுகள் எனக்குள்ளே இருக்கிறது. சினிமாவில் தேட்டரில் கொண்டு போய் என்னை வலுக்கட்டாயமாக கூட்டி கொண்டு போய் இங்கே வைக்கிறப்போ ஒளி எங்கேருந்து வந்துச்சோ அந்த திசையவே பார்த்துக்கிட்டு 2-2.5 மணி நேரம் நான் அதையே கழிச்சிட்டு உட்காந்துருந்தேன் நான். அப்போ நான் என்ன நல்லா புரிந்து கொள்ளுங்க, அபிஷேகம் இந்த வயசில் தான் கிடைக்குங்கிறது இல்லை, எல்லா வயசுலையும் அபிஷேகத்தை என்ன செய்ய. நான் அன்னைக்கு ஆன்சி மாதிரி இருக்கிற வயசில் அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நான் அன்றைக்கி நான் பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. அன்னைக்கு எங்கள் அப்பா எனக்கு இந்த அபிஷேகத்தை சொல்லிக் கொடுக்கல, எங்கள் அம்மா எனக்கு இந்த அபிஷேகத்தின் வல்லமையை சொல்லிக் கொடுக்கல, எனக்கு மற்ற பாஸ்டர்மார்களும் எனக்கு அந்தளவுக்கு பெரிய நிலைகளில் எனக்கு யாரும் தெரியாது. ஆனால் அன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் தேவனே எனக்கு இந்த அபிஷேகத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு அவர் எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்ச அந்த நாட்களில் நான் ஆண்டவரோடு கூட மட்டும்தான் இசைந்திருந்தேன். அந்த காலகட்டங்களில் வேறு எனக்கு நிறைய ஃப்ரெண்டு இவங்கெல்லாம் எனக்கு கிடையாது. அந்த வயசில் என்ன செஞ்சேன்னா, உங்கள் ஊருக்குள்ளே இருக்கிற அந்த சர்ச்சில் போய் நானாக கைத்தட்டி பாட்டு பாடி ஆராதிக்கிறப்போ சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்திருந்தாங்க. நானே சின்ன பிள்ளை, மற்ற பிள்ளைங்களை வர சொல்லி நான் பாட்டு படித்து கைத்தட்டி தேவ ஆவியானவருடைய அபிஷேகத்தில் நிறைஞ்சிருந்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த அனுபவங்களெல்லாம் இன்றைக்கி நான் நினச்சி பார்க்குறப்போ என்னென்னா, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு வயது ஒரு அனுபவம் இல்லை, வயசு ஒரு முக்கியம் இல்லை. நீங்கள் எந்த நேரத்துலையும் நீங்கள் ஜெபிக்கலாம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தால் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் வந்தாங்க, இங்கே இருக்கிற அங்கிட்டு தான் அந்த சுந்தரராஜன் ஒரு பாஸ்டர் வந்தாங்க. அந்த பாஸ்டர் ஒரு சர்ச்சு ஒரு இடத்துல ப்ரேயர் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. நிறைய கிட்டத்தட்ட 30-35 பேர் கூடி ஆராதிச்சுக்கிட்டு இருந்த இடத்துல எல்லாரும் எதுக்காக ஜெபிக்கணும்னு அந்த பாஸ்டர் ஒவ்வொரு ஆளுக்கிட்டையும் சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. என்னைக்கிட்ட கேட்டாங்க, நீ எதுக்காக ஜெபிக்கணும்னு கேட்குறப்போ நான் சொன்னேன், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். 10 வயசில் 11 வயசில் எனக்கு வீட்டோட நிலைமையவோ குடும்பத்தோட நிலைமையோ இதெல்லாம் கேட்குறதுக்கு மனசு இல்லை. அன்னைக்கு இருந்த நிலைமையில் நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட காரியம் ஒன்று தான், ஆவியானவருடைய அபிஷேகம். எனக்கு இல்லை இருந்த தாகம் தான், இந்த தாகம் சின்ன வயசில் இருந்தே இந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தாகம் எனக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா. ஒரு டவுசருக்கு அடுத்து இன்னொரு டவுசர் வாங்குறதுக்கு காசு இல்லை, டவுசர் இருக்காது, அதெல்லாம் நான் கேட்கலை. ஒரு சட்டைக்கு பிறகு இன்னொரு சட்டை போடுறதுக்கு எனக்கு துணி இருக்காது, அதையெல்லாம் நான் கேட்கலை. ஆனால் நான் கேட்டது என்ன அப்படின்னா, கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை எனக்குள்ளே வேணும்னு ஆண்டவரிடத்தில் நான் கேட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். 10 வயசில் எனக்கு கொடுத்தவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? அல்லேலூயா. கேட்டால் தானே கொடுப்பாரு. அவர் சமூகத்தில் அழுது கொண்டே இருந்திருக்கிறேன் நான் பல மணி நேரங்கள். எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் கிட்டத்தட்ட ஒரு 15-16 வயசில் நான் ஒரு சர்ச்சில் பக்கத்தில் கஸ்பார் பிரதர் சர்ச்சில் நான் ஆராதிக்கிறப்போ அவர் இல்லை, அவர் ஊருக்கு போயிட்டார். அந்த சர்ச்சுக்குள்ளே நான் நடந்தே 8 மணி நேரம் 9 மணி நேரத்துக்கு மேலே ஒரே பாட்டு தான், நீதிமான் நான் நீதிமான் நான். இந்த பாட்டை 8 மணி நேரம் 9 மணி நேரத்துக்கு மேலே பாடிக்கொண்டே இருந்திருக்கிறேன் நான். இதை ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, கேட்டால் தான் கிடைக்கும், காத்திருந்தால் தான் கிடைக்கும். பெற்றுக்கொள்ளணும்னா தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் அழுது புலம்புகிறப்போ நீங்கள் நினச்சி பாருங்களேன், கிட்டத்தட்ட 43 நாள் இன்றைக்கி 43 நாள் முடிகிற சூழ்நிலை வருது. இந்த 43 நாளில் வாலிப தங்கச்சிகளுக்குள்ள இல்லை இங்கே இருக்கிற நம்ம பெண்களுக்குள்ள ஆண்களுக்குள்ள ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்குது. நான் அந்த 40 நாளைக்கு பிறகு எனக்கு நிறைய அனுபவங்களை நான் பெற்றுக்கொண்டிருந்திருக்கிறேன் அப்படின்னு யாராவது இன்னைக்கு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல எனக்கு. ஆனால் 3 நாள் எனக்கு அந்த சிறுவர் ஊழியனை மாற்றி பிடிச்சி
3 நாள் சிறுவர் ஊழியம் மே மாதம் நடந்த அந்த கூடுகை என்னை மாற்றிருச்சு. 1 2 3 நாளில் அந்த நடந்த கூடுகை என்னை மாற்றி பிடிச்ச என்னையே. அப்போ நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, அபிஷேகம் தான் உங்களை மாற்றக்கூடியது என்றால் அவர் சமூகத்தில் நீங்கள் அதிக நேரம் காத்துருங்க. அவர் பிரசங்கத்தை பண்ணலான்னு வந்தேன் நான், ஆனால் ஆண்டவர் உங்களோட இதை பேச விரும்புகிறார். அபிஷேகம் தான் உங்களுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற தாகத்தை முதல்ல நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வாங்க. எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணலைங்க, உங்களுக்கு உதவி செய்ய நான் இருக்கிறேன். ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறதுக்கு, திட்டுறதுக்கு, இப்படி செய்யுங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட கெஞ்சுவதற்கு நான் இருக்கிறேன். எனக்கு ஒருத்த கூட இல்லை, ஆனால் கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு இருந்த வைராக்கியத்தினுடைய நிலை தான் இன்னைக்கு என்னை ஊழியக்காரனை கொண்டாந்து கர்த்தர் நிறுத்தியிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு நான் என்னுடைய அனுபவத்தினுடைய நிலைகளை நான் நினச்சி பார்க்குறேன். எனக்கு அந்த வயசில் நான் உட்காந்து கஸ்பார் பிரதரோட உட்காந்து சோறாக்கடான்னு சொல்லி சோறாக்கிக்கிட்டு இருந்ததுனால தான் அன்றைக்கி 2 மணி 2:30 மணிக்கு சோறாக்கி ஒரு 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 ரசத்தை வச்சு ஏதாவது இருக்கிற ஊறுகாயவோ எதையோ ஒன்று நாங்கள் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி கிடந்த அந்த 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 அனுபவங்கள் தான் இன்றைக்கி ஊழியக்காரனை கொண்டாந்து என்ன செஞ்சுருக்குது. எல்லா வேலையும் பார்த்துருக்கேன், எல்லாத்தையும் செஞ்சுருக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு ஊழியக்காரனுக்கு கீழே என்னென்ன செய்யணுமோ அத்தனை செஞ்சுருக்கிறேன். 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் கூட சைக்கிள் அவரை வச்சு நான் ஓட்டியிருக்கிறேன். சின்ன வயசில் எனக்கு சைக்கிள் ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு 2 பேரை ஏற்றி வச்சு ஓட்டுறதா இருந்தாலும் பிடிக்கும், ஒரு ஆளை ஏற்றி வச்சு ஓட்டுறதா இருந்தாலும் பிடிக்கும். எனக்கு சைக்கிள் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். இறங்க மாட்டார் அவர், ஆனால் பல கிலோமீட்ரு அவரை வச்சு நான் சைக்கிளில் ஓட்டியிருக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கி இந்த வண்டிகள் எல்லாம் நம்ம பார்க்குறப்போ இதை நான் கிடைக்கிறத நினச்சி பார்க்குறேன். அன்றைக்கி கூட இந்த வண்டி வாங்குறப்போ நான் ஆண்டவர் இடத்துல அழுதேன். அன்றைக்கி நான் சைக்கிளில் ஒரு ஊழியக்காரனை வச்சு ஏற்றுனதுனால தான் இன்றைக்கி ஆண்டவர் இந்த வண்டிகளெல்லாம் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறார், வாங்கி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் காத்திருந்து பாருங்கள். நான் அன்றைக்கி விதைச்சதை இன்றைக்கி அறுக்கிறேன் நான். அதனால் இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்னை மாதிரி நீங்கள் காத்திருந்து பாருங்கள், பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. நிச்சயம் அந்த அனுபவத்தை உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் என்ன செய்வார், உங்களுக்கு கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. 6 வயசில் கர்த்தர் எனக்கு புது பாட்டு கொடுத்தாருங்க. வாருங்க வாருங்க இயேசு ராஜா பிள்ளைகளா. 6வது படிக்கிறப்போ, 6 வயசு 6வது படிக்கிறப்போ கர்த்தர் எனக்கு அந்த புது பாட்டை கொடுத்தாரு. இன்றைக்கி நமக்கு அந்த பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறோம்ல, எப்படி அந்த பாட்டை எழுதுனேன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. நீங்கள் 8வது படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ அந்த ஏசப்பா என்னென்ன செய்யணும் அந்த பாட்டை போய் டீகாலனண்ட போய் நான் படித்து காமிச்சேன். நான் 8வது படிக்கிறப்போ அந்த பாட்டை நான் ஃபுல்லாக அந்த பாட்டை எழுதி அந்த பாட்டை கொண்டு போய் அவங்கள்ட்ட போய் நான் படித்து காமிச்சேன், பாடி காமிச்சேன். அப்போ கர்த்தர் நம்மளை நான் என்ன நினைக்கிறேன்னா, சின்ன வயசுலேயே காத்திருக்கிறப்போ சின்ன வயசுலேயே கிருபைகளையும் வரங்களையும் நமக்குள்ளே கொடுக்குறாரா இல்லைங்களா? ஆண்டவர் நடத்துவார். எனக்கு இங்கே இருக்கிற ஒரு 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 நபரை என்னிடத்தில் ஆண்டவர் காண்பிச்சார். அந்த நபரை ஆண்டவர் சொன்னார், அவங்க இப்போ தெரிகிற நிலைகள் வேறு மாதிரி இருக்கும், ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் ஒரு ஊழியக்காரியாக தான் இருக்கும்னு ஆண்டவர் என்னிடத்தில் பேசினார். அல்லேலூயா. நான் இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் சொல்லலை. என்கிட்ட 1 வாரம் ஆச்சு ஆண்டவர் பேசி நான் சொல்கிறேன். சிலரை கர்த்தர் இந்த மாதிரியான நிலைகளுக்குள்ளே உங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். நீங்கள் பாருங்களேன், நாட்கள் கடந்து 120 நாள் ஜெபத்தில் இந்த பாதி நாளை நம்ம தொட போகிறோம். இனிமேலும் நம்ம சும்மா இருக்கலாமா? பாதி நாளை நம்ம தொட போகிறோம். வைராக்கியமாக எழும்பும். அண்ணன்மார்கள்லாம் சொன்னாங்க, 10வது நாளை நான் அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கிறேன்னு சொன்னாங்க. அந்த காரியத்தெல்லாம் இன்னும் நம்ம என்ன செய்ய முடியல. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நல்லவர். எழுந்துருங்க, அப்படியே ஜெபிக்க ஆரம்பிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்படி உங்கள் அபிஷேகம் எங்களை மூடட்ட ஆண்டவரே, உங்கள் வல்லமை எங்களை மூடட்ட ஆண்டவரே, உங்கள் வல்லமை எங்களை நிரப்புவதாக. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்கள் சபைக்குள்ளே இருக்கிற போதகராய் நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். 10 வயசில் நான் 5வது படிக்கிறப்போ ஆண்டவர் என்னை அபிஷேகத்தினால நிரப்பினார். ஆண்டவர் என்னை வல்லமையினால நிரப்பினார். எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் கிடையாது, கற்றுக் கொடுக்க ஆள் கிடையாது. இப்படி ஜெபம் பண்ண அப்படி ஜெபம் பண்ணணும் யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல. ஆனால் ஆண்டவருடைய அபிஷேகம் என்னை பல மணி நேரம் அவர் சமூகத்தில் என்னை ஜெபிக்க வைத்தது. பல மணி நேரம் ஜெபிக்க வச்சுச்சு, ஜெபம் பண்ண வச்சுச்சு. நீங்கள் ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கண்ணை மூடுங்க, இயேசுவின் நாமத்தில் என்ன சொல்லி கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ண தொடங்குங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உங்க வல்லமை எங்க மேல இறங்கட்டும்ப்பா, உங்க வல்லமை இறங்கட்டும். என்ன போல நீங்களும் கதறக்கூடாதா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள ஊற்ற மாட்டாரா?
பல மணி நேரம் பாட்டு புத்தகத்தை எடுத்து பைபிளை எடுத்துட்டு ஆண்டவர் சமூகத்துல பாட்டு பாடி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டீங்களா? இந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள வராதா? இந்த உணர்வுகள் வராதா? ஆண்டவர் இடத்துல கேட்க மாட்டீங்களா? இந்த கடைசி காலத்துல இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணங்கள் உங்களுக்கு உண்டாகாதா? இந்த உணர்வு வராதா? ஆண்டவர் இந்த வல்லமையை உங்களுக்குள்ள கொடுத்தருளுவாராக, தந்தருளுவாராக. ஸ்தோத்திர ஆண்டவரே, உங்க அபிஷேகம் எங்களை நிரப்பட்டுப்பா, உங்க வல்லமை எங்களை நிரப்பட்டுப்பா. ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைங்களை, ஆண்டவரே இங்க இருக்கிற ஆண்களை, சபைக்குள்ள இருக்கிற ஆண்களை, பெண்களை, ஆண்டவரே எல்லாரையும் ஆண்டவரே ஆவியானவருடைய வல்லமையினால நிரப்பட்டுன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. கரம் கூட இருக்கட்டும், வல்லமை கூட இருப்பதாக. அதிசயமானவருடைய வல்லமை கூட இருக்கட்டும். தேவ மகிமை ஆளுகை செய்வதாக. ஆண்டவரே, தொடர்ந்து சீக்கிரத்தில் இந்த அபிஷேகத்தின் வல்லமையை பெற்ற பிள்ளைகளாய் நிற்கட்டும், பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் நிற்பார்களாக. நீங்க அப்படியே செய்கிறதற்காக நன்றி. இருக்கிற ஜெப குறிப்புகள் ஒவ்வொன்றையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஆசீர்வதிங்க. இதில் அற்புதங்களை காணட்டும், அதிசயங்களை பார்க்கட்டும், தேவ மகிமையின் பிரசன்னத்தை அனுபவிப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.